தமிழ் உள்ளங்களே, கடந்த அத்தியாயத்தில் மன்னன் சந்தனுவின் மகிழ்ச்சிக்காக தனது அரியணையையும் திருமணத்தையும் தனது எதிர்கால சந்ததியையும் துறந்து மாபெரும் பீஷ்ம பிரதிஜ்ஞை எடுத்த தேவவிரதன் பீஷ்மர் என்ற பெயருடன் எவ்வாறு உலகிற்கு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டார் என்பதை அறிந்தோம். அவரது இந்த தியாகம் வானுலக தேவர்களாலேயே போற்றப்பட்டு இவன் தனது தந்தையின் இன்பத்திற்காக தனது சகலத்தையும் துறந்தான் என்று வாழ்த்தப்பட்டது. மகனின் அளப்பரிய தியாகத்தை கண்ட மன்னன் சந்தனுவின் மனம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஆனந்தத்தில் ஆழ்ந்தது. அவர் பீஷ்மரை அன்புடன் அணைத்துக் கொண்டார். மகனே, நீ எனக்காக செய்த தியாகம் எவராலும் செய்ய முடியாதது. உன் தியாகத்திற்கு ஈடு இணையில்லை என்று கூறி பாராட்டினார். பின்னர் மன்னன் சந்தனு தனது மகன் பீஷ்மருக்கு ஒரு பெரும் வரத்தை அளித்தார். மகனே, மரணம் ஒரு மனிதனின் வாழ்வில் தவிர்க்க முடியாதது. ஆனால் இன்று முதல் நீ விரும்பாத வரையில் மரணம் உன்னை நெருங்காது. உனது விருப்பப்படியே நீ மரணத்தை தழுவலாம். இச்சா மரணம் என்ற இந்த வரத்தை நான் உனக்கு அளிக்கிறேன் என்று கூறினார். இப்படித்தான் பீஷ்மர் தனது தியாகத்திற்காக மரணத்தையே வென்ற ஒரு மாபெரும் சக்தியாக மாறினார். தனது மகன் செய்த இந்த மகத்தான தியாகத்தின் பலனாக சந்தனு மன்னன் மகிழ்ச்சியுடன் சத்தியவதியை திருமணம் செய்து கொண்டார். ஹஸ்தினாபுரமே விழா கோலம் பூண்டது. புதிய இளவரசின் வருகையும் மன்னரின் திருமணமும் நாட்டுக்கு ஒரு புதிய பொலிவை கொடுத்தது. சத்தியவதி ஒரு நல்ல அரசி போல வாழ்ந்தாள். அவள் மன்னன் சந்தனுவின் மனதை கவர்ந்தாள். அவர்களின் வாழ்வு மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த இன்பமயமான காலத்தில் சந்தனு மன்னனுக்கும் சத்தியவதிக்கும் 2 அழகான குழந்தைகள் பிறந்தனர். அவர்கள் சித்ராங்கதன் மற்றும் விசித்திர வீரியன். மன்னன் சந்தனுவும் சத்தியவதியும் தங்கள் புதிய குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அங்கே பீஷ்மர் ஒரு தந்தையைப் போலவே தனது 2 இளைய சகோதரர்களான சித்ராங்கதன் மற்றும் விசித்திர வீரியன் மீது அளவில்லா பாசம் செலுத்தினார். அவர்களுக்கு தேவையான சகல கல்வி அறிவையும் போர் பயிற்சியையும் தானே முன்னின்று கற்றுக் கொடுத்தார். பீஷ்மரின் வாழ்க்கை அவரது சபதத்திற்கேற்ப அரியணையை துறந்த ஒரு போர் வீரனின், ஒரு ஞானியின் வாழ்க்கையாக அமைந்தது. அவர் தனது சகோதரர்களையும் குரு வம்சத்தையும் கண்ணும் கருத்துமாக காத்தார். ஹஸ்தினாபுரத்தின் நலனே தனது நோக்கம் என்று வாழ்ந்தார். காலம் அதன் போக்கில் ஓடியது. மன்னன் சந்தனுவின் ஆயுள் முடிவுக்கு வந்தது. அவர் தனது நாட்டை நல்லாட்சி செய்து தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து நிறைவான வாழ்வை பெற்றார். அவரது மனம் அமைதியுடன் இறைவனடி சேர்ந்தது. சந்தனுவின் மரணத்திற்கு பிறகு அடுத்த மன்னன் யார் என்ற கேள்வி எழுந்தது. பீஷ்மரின் சபதம் நினைவுக்கு வந்தது. அவர் ஒருபோதும் அரியணை ஏற மாட்டார். எனவே சந்தனுவின் மூத்த மகனும் சத்தியவதிக்கு பிறந்த முதல் மகனுமான சித்ராங்கதன் ஹஸ்தினாபுரத்தின் அரியணை ஏறினார். ஆனால் சித்ராங்கதன் தனது வாழ்நாள் முழுவதும் ஆட்சி செய்யவில்லை. விதி வேறு விதமாக இருந்தது. ஒரு முறை ஒரு பெரும் கந்தர்வனோடு அவனுக்கு போர் ஏற்பட்டது. அந்த கந்தர்வனும் சித்ராங்கதன் என்றே பெயருடையவன். அந்த போரில் இளவரசன் சித்ராங்கதன் வீர மரணம் அடைந்தான். இந்த நிகழ்வு குரு குலத்திற்கு ஒரு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது. சித்ராங்கதனின் அகால மரணம் மீண்டும் அரியணைக்கு வாரிசு யார் என்ற கேள்வியை எழுப்பியது. சித்ராங்கதனுக்கு பிறகு அடுத்த இளைய சகோதரனான விசித்திர வீரியன் அரியணை ஏறுவது தர்மப்படி நியாயம். ஆனால் விசித்திர வீரியன் அப்போது மிக இளம் வயதினன். ஆட்சி பொறுப்பை ஏற்கும் அனுபவம் அவனுக்கு இல்லை. அப்போது மீண்டும் பீஷ்மரின் பெருமை வெளிப்பட்டது. தான் அரியணை ஏற முடியாத போதும், தனது சபதத்தை காப்பாற்றிய போதும் குரு வம்சத்தை காக்கும் முழு பொறுப்பையும் பீஷ்மரை ஏற்றுக்கொண்டார். ஒரு தந்தையைப் போலவே விசித்திர வீரியனுக்கு வழிகாட்டியாக இருந்தார். நாட்டின் பாதுகாப்பையும் நலனையும் தனது தலையாய கடமையாக கருதினார். இப்படித்தான் பீஷ்மரின் தியாகம் சந்தனுவின் வாழ்வுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனால் அரியணைக்கான சவால்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. அடுத்த அத்தியாயத்தில் இளம் விசித்திர வீரியனுக்கு பெண் தேடும் பணியில் பீஷ்மர் எவ்வாறு ஈடுபட்டார், அம்பா, அம்பாலிகா, அம்பிகா ஆகியோரின் கதை என்ன என்பதை பற்றி அறிவோம். நன்றி.